எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் என்று தினம் ஒரு திருக்கதையில் எப்பொழுதுமே இல்லாமல் இன்றைக்கி இந்த கதை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வழக்கத்தில் இருந்த ஒரு கதை. அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லி சிரிப்பாங்க. எனக்கு அந்த கதை இப்போ ஞாபகம் வந்தது. அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டு இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தர் வாழ்ந்துருந்தார். அவர் ஞாபக மறதிக்கார். எதை சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவார். இப்படி இருக்கும்போது அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் தன்னுடைய மனைவி என்ன சொல்கிறா, தன்னுடைய கணவன்கிட்ட கூப்பிட்டு, எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வாங்க, போயிட்டு அம்மா ஒரு பொருள் தருவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். என்ன பொருள்னு அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க, அரிசி பருப்புலாம் காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சு, அம்மா பருப்பு தரன்னு இருக்காங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த காலத்திலலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனே கிடையாது. அதே போல் வண்டி கார்லாம் கிடையாது. நடந்து தான் போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில் போகணும். ஒன்று அவன் என்ன செய்கிறான், சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். மாமியார் வீட்டுக்கு போகிறான். மாமியார் வீட்டுக்கு போன உடனே மருமகன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன பண்ணாங்க, நல்ல சாப்பாடு, சாம்பார் ரசம்லாம் வச்சு, பொரியல்லாம் வச்சு நல்லா வகை வகையாக செஞ்சு மாப்பிள்ளைக்கு போடுறாங்க. நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மாமியார் சொல்கிறாங்க, இந்தப்பா இந்த பருப்பு மூட்டை சிப்பமாக இருக்குது, இது கொஞ்சம் எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு நீங்கள் பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டுக்கு போய் சேருங்க, அப்படியே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு கொழுக்கட்டை செய்கிறாங்க. கொழுக்கட்டை செஞ்சு, சாப்பிடுப்பா, இதில் கொஞ்சம் கொழுக்கட்டை இருக்குது, என் பொண்ணுக்கிட்ட இதையும் கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்றாங்க. அத்தை ரொம்ப நல்லா இருக்குது அத்தை, இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அத்தைக்கிட்ட சந்தோஷத்தை பரிமாற்றிக்கிட்டு சொல்லிவிட்டு, சரி அத்தை, நான் இதே போல் என் பொண்டாட்டியை போய் செய்ய சொல்ல போகிறேன், அவளுக்கு தெரியும்ல, நல்லா தெரியுமாப்பல, நான் தானே அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன், நல்லா தெரியும், ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் ஞாபக மறதிக்காரன் இல்லையா, அப்படி வழி நடுக்க என்ன பண்ணுறான், கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகிறான். வழி நடுக்க சொல்லிக்கிட்டே போகிறான். ஏன்னா அவன் தான் மறந்துடுவானே, இது மறக்கவே கூடாது, நம்ம பொண்டாட்டியை கொழுக்கட்டை செய்ய சொல்லணும், கொழுக்கட்டை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நினச்சிக்கிட்டே போகிறான். கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு மனசில் சொல்லிக்கிட்டே போகிறான். வழியில் ஒரு பெரிய காவா போகுது. அந்த காவாவை தாண்டணும், தாண்டி தான் போகணும். உடனே இவன் அந்த காவா கிட்ட போகும்போது கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு முஸ்லீம் பெரியவர் வரார், முஸ்லீம் வரார், வந்து தாண்டுறார், அந்த காவாயை தாண்டுறார். அத்தரி பச்சே அப்படின்னு சொல்லி தாண்டுறார். வேகமாக அத்தரி பச்சே அப்படின்னு தாண்டிடுறாரு. உடனே இவன் என்ன செய்கிறான், கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் இவனை என்ன பண்ணுறான், அத்தரி பச்சேன்னு போல எதிர்த்து அவனை எகிரி அந்த காவாவை தாண்டுறான். தாண்டின உடனே அத்தரி பச்சை கொழுக்கட்டையை மறந்துடுறான்.
மறந்துட்டு அத்தரி பச்சை அத்தரி பச்சை அத்தரி பச்சை அத்தரி பச்சை அத்தரி பச்சைன்னு சொல்லிகிட்டே வரான். வீட்டுக்கு வந்த உடனே தன் பொண்டாட்டிக்கிட்ட, ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா, உங்கள் அம்மா இன்றைக்கி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது, அதே போல் நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறேங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. இந்தா பருப்பு எடுத்து வச்சுக்கோ, இதா உங்கள் அம்மா கொடுத்தது, உங்கள் அம்மா செஞ்சாங்கல்ல, அது இப்போ எனக்கு செஞ்சு கொடு. ஏங்க என்னங்க செஞ்சு கொடுத்தான்? அதாண்டி அத்தரி பச்சை. ஏங்க அத்தரி பச்சைன்னு ஒன்றுமே இல்லைங்களேங்க. இதோ பார், உங்கள் அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க, அத்தரி பச்சை செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லைங்க, அத்தரி பச்சைன்ற ஒன்றுமே இல்லைங்க, எப்படிங்க அது செய்ய முடியும்? ஏங்க இந்த பாரு, அத்தரி பச்சை செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? உங்கள் அம்மா தான் சொன்னாங்களே, என் பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே செஞ்சு தருவா, நான் தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னாங்களே, அத்தரி பச்சை இப்போ செஞ்சு கொடுக்குறேன். ஐயோ என்ன நீங்கள், அத்தரி பச்சைலாம் கிடையாதுங்க அப்படின்ட்டு ஒரு இதுவே கிடையாதுங்க. தபார், அப்போ உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு நடிக்காத என்கிட்ட. அத்தரி பச்சை செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது? இங்கே உண்மையில் சத்தியமாக எனக்கு தெரியலைங்க, தெரியலன்னு வேறு சத்தியம் வேறு வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறோம். என்னங்க நீங்கள் அடித்தாலும் அத்தரி பச்சைன்னு எனக்கு தெரியாதுங்க, அத்தரி பச்சை முடியுமா முடியாது அடி அப்படின்னு சொரோன்னு அடி அடிக்கிறோம். போட்டு அடி அடிக்கிறோம். ஊர் ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க. பக்கத்தில் இன்னும் ஒரே சத்தம், இவோ கத்துறா. எல்லாரும் ஓடியாந்து என்னடா என்னாச்சு? இவோ அத்தரி பச்சை செஞ்சு கொடுக்க மாட்டேன்றா. இவ்வளோ ஒரு அப்படின்னு கேட்குறான். ஏம்மா அந்த அத்தரி பச்சை தான் செஞ்சு கொடுத்துறம்மா. அத்தரி பச்சை நீயே தான் சொல்லையா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆமாம், அத்தரி பச்சைனா என்னான்னு தெரியலையே. தபார், அத்தரி பச்சை செஞ்சு கொடுக்க முடியாதா? மறுபடியும் ஊர் ஜனங்கள்லாம் என்னடா அது, இவனை கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி இவனை பார்க்குறாங்க. அதில் ஒரு பெரியவர் வராரு. வந்தவுடனே ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா வராங்க, வயசான அம்மா. ஏண்டா படுபாவி மனுஷா, இப்படியாடா உடம்பெல்லாம் கொழுக்கட்டையாக வீங்கிற மாதிரி அடிக்கிறது, இல்லை மனுஷனா மிருகுமாடா நீ அப்படின்றாங்க. கொழுக்கட்டை அதே தான் கொழுக்கட்டை செஞ்சு கொடுறி அப்படின்றான். எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஆடா பாவி மனுஷா, இந்த ஞாபக மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? கொழுக்கட்டையா அத்திரி பச்சைன்னு சொன்னேன். கொழுக்கட்டை தான், அத்திரி பச்சை இல்லை, கொழுக்கட்டை செஞ்சு கொடுறி அப்படின்றான். உடனே ஆட கடவுளே, ஏங்க இதுக்காங்க என்ன இப்படி போட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அத்தரி பச்சை அப்படின்னா கொழுக்கட்டை அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இது வந்து ஞாபக மறதி. இது ஒரு ஜாலியாக எங்கள் பெரியவங்க, எங்கள் வயசான எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது. அது அந்த ஞாபகத்திலே இருந்தது. உங்ககிட்ட இந்த கதையை பகிர்ந்துக்கினேன். அத்திரி பச்சை என்ற கதை பிடிச்சிருந்தால் சந்தோஷம் அடையுங்க, பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம். திருச்சிற்றம்பலம்.